வணக்கம். நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்குரைஞர் போராட்டம் பற்றி நாம் இங்கே பேச இருக்கிறோம். இன்றைய நாளிதழ்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கோர்ட் அவமதிப்பு வழக்கு விசாரணை அனுமதி மறுக்கப்பட்டதால் வக்கீல்கள் முற்றுகை போராட்டம். சென்னை ஹைகோர்ட்டில் பரபரப்பு. கோர்ட் அவமதிப்பு வழக்கில் சிக்கிய வக்கீலிடம் நீதிபதிகள் சரமாரி கேள்வி. அடுத்து லாயர்ஸ் கிரியேட் ரக்கஸ் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். இன்னொரு பத்திரிகையில் டென்ஷன் கண்டினியூஸ் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு போர்க்களமானதைப் போலவும் அங்கே வழக்குரைஞர்கள் எல்லாம் சட்டத்திற்கு கட்டுப்படாத ஒரு கும்பலைப் போல நடந்து கொண்டதைப் போலவும் இன்றைய நாளிதழ்களின் செய்திகள் சித்தரிக்கின்றன. இங்கே நம்முடன் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தைச் சேர்ந்த 2 வழக்குரைஞர்கள் இருக்கிறார்கள். தோழர் வாஞ்சிநாதன் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர், மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் பணியாற்றுகின்ற வழக்குரைஞர். இங்கே தோழர் இந்திரா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர். அவர்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாகவே இந்த தலைக்கவசம் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அதை எதிர்த்து மதுரை வழக்குரைஞர்கள் போராடி வருகிறார்கள். அந்த உத்தரவு சட்டவிரோதமானது, மக்களுக்கு பெரிதும் துன்பம் தரக்கூடியது என்பது அவர்களுடைய வாதம். இவ்வாறு ஒரு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து போராடுவது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று கூறி மதுரை வழக்குரைஞர் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கிறது. 15 நாட்களுக்கு முன்னால் அந்த மதுரை வழக்குரைஞர் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் இங்கே சென்னைக்கு வந்தார்கள். சென்னைக்கு வந்து அவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள். என்ன வழக்குக்காக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அதற்கு குற்றப்பத்திரிகை தரப்படவில்லை. 15 நாட்களுக்கு பின்னர் உங்களுக்கு குற்றப்பத்திரிகை தரப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்தார்கள். இந்த இடைப்பட்ட 15 நாட்களுக்குள் மதுரையிலே வேறு சில நிகழ்வுகள் நிகழ்ந்தன. மதுரை வழக்குரைஞர்கள் இந்த ஹெல்மெட் பிரச்சனைக்கு முன்பாகவே நீதித்துறை ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சென்ற 10ஆம் தேதியன்று மதுரை நீதிமன்றத்தில் நீதித்துறை ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெற்றது. சுமார் 1500 வழக்குரைஞர்கள், தென் மாவட்டங்களைச் சேர்ந்த வழக்குரைஞர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். பல பத்திரிகைகளிலே செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நீதித்துறை ஊழலை பற்றி இந்தியாவிலே பல மூத்த வழக்குரைஞர்கள், பிரசாந்த் பூஷனை போன்றவர்கள், சாந்தி பூஷனை போன்றவர்கள் போன்ற பலர் பேசினாலும் கூட அவையெல்லாம் நீதிமன்றத்திலே வழக்காக போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீதிமன்றத்தில் பணியாற்றுகின்ற வழக்குரைஞர்கள் துணிச்சலாக நீதிமன்ற அவமதிப்பு வந்தாலும் எதிர்கொள்வோம் என்று வீதியில் இறங்கி இந்திந்த நீதிபதிகள் இன்னின்ன வழக்குகளில் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடியது இந்தியாவிலேயே இது முதல் முறை. இந்த ஊழல் எதிர்ப்பு பேரணிக்கு பிறகு நேற்றைக்கு அந்த வழக்குரைஞர்களில் சுமார் 200 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். தங்கள் கோரிக்கைகளை ஒரு ஆர்ப்பாட்டம் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற வாயிலில் தெரிவிப்பது, பிறகு குறிப்பிட்ட சில நீதிபதிகள் மீதான குறிப்பான ஊழல் புகார்களை ஆளுநரிடம் கொடுப்பது, இது அவர்களுடைய திட்டம். நேற்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் சங்கத்திற்கு எதிராக நீதிபதிகள் போட்டிருக்கின்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளும் நேற்று இங்கே நடைபெற்றிருக்கின்றன. அதை ஒட்டித்தான் இந்த பரபரப்புகள். இவை நடைபெறுவதற்கு முன்னால் கடந்த 2 நாட்களில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருக்கக்கூடும். சென்னை உயர்நீதிமன்ற வளாகம், இந்த வளாகத்திலே வழக்குரைஞர்கள் மிகவும் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீதிமன்ற வளாகத்தை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையிடம் ஏன் ஒப்படைக்கக்கூடாது என்று ஒரு தானாக முன்வந்து ஒரு ரிட் மனுவை ஏற்று அதில் தமிழக அரசு பதிலளிக்கும்படி தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவங்களுக்கு இடையிலெல்லாம் உள்ள தொடர்பு என்ன, நேற்று நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி இங்கே நாம் உரையாட இருக்கிறோம். இந்த நிகழ்வுகள்
இந்தியாவின் நீதித்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. நீதித்துறை ஊழலுக்கு எதிராக வேறு எந்த மாநிலத்திலும் வேறு எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட போராட்டம் நடைபெற்றதில்லை என்பதை மனதில் கொண்டு இந்த பிரச்சனைக்குள்ளே நாம் செல்வோம். வணக்கம். வணக்கம். இன்றைய பத்திரிகை செய்திகளை பற்றி நான் சொன்னேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வழக்குரைஞர்களை பற்றி ஏறத்தாழ அவர்கள் ஒரு ரவுடிகள் போலவும் ஒரு கலக கும்பல் போலவும் பத்திரிகைகள் சித்தரித்திருக்கின்றன. நீங்கள் மதுரையிலேருந்து கலகம் பண்ண தான் வந்தீங்களா? சொல்லுங்கள். நாங்கள் மதுரையிலிருந்து சுமார் 200 வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதித்துறை ஊழலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு கவர்னரிடம் அந்த நீதிபதிகள் பட்டியலை கொடுத்து உரிய நடவடிக்கை கோருவதற்காகத்தான் வந்திருந்தோம். ஏற்கனவே 16ஆம் தேதி நேற்றைய தினம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்ற தலைவர் மற்றும் செயலர் மீது வாய்தா போடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் கடந்த 10ஆம் தேதி நீதித்துறை ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பேரணியை நீங்கள் குறிப்பிட்டது போல் மதுரையிலே நாங்கள் தென் மாவட்ட வழக்கறிஞர்களெல்லாம் இணைந்து நடத்தி அந்த பேரணி முடிவில் 4 நீதிபதிகள் கிரானைட், தாதுமணல் போன்ற கனிம வள வழக்குகளிலே குற்றம் இழைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டோம். இது மதுரையில் மட்டும் நடந்தால் போதாது, தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலும் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் முன்பும் இந்த செய்தியை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்ததன் அடிப்படையில் ஏற்கனவே வழக்கு விசாரணைக்கு வரும் நாளிலே 2 செலவாக அதை செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில் நாங்கள் வழக்கறிஞர்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு பேருந்தை எடுத்துக்கொண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கும் அதேபோல் கவர்னரிடம் மனு கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். எங்களது நோக்கம், எங்களது போராட்ட குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது அதுதான். இல்லை, இவ்வளவுதான் உங்கள் நோக்கம் என்றால் நேற்றைக்கு இப்படி ஒரு கலகம் என்று ஊடகங்கள் சித்தரிக்க காரணம் என்ன? நேற்றைக்கு இந்த நீதிமன்றத்திலே நடைபெற்றது என்ன? நான் இன்னொரு செய்தியை கூட பார்த்தேன். இந்த சென்னை நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்குரைஞர் என்ஜிஆர் பிரசாத் ஒன்று சொல்லியிருக்கிறார். இந்த நீதிமன்றத்தில் நான் வழக்காட விரும்பவில்லை, போலீஸை குவித்திருக்கிறார்கள், எல்லாம் சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது என்று அவர் சொன்னது ஒரு சில பத்திரிகைகளில் ஒரு சின்ன செய்தியாக வந்திருக்குது. மற்றபடி பெரும்பாலும் தலைப்பு செய்தியாக வந்திருப்பதெல்லாம் வழக்குரைஞர்கள் சட்டவிரோதமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற வகையில் இருக்குது. உங்கள் தரப்பு கருத்து எதுவும் நான் பத்திரிகையில் எதுவும் பார்க்கல. என்ன நடந்தது? நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் உள்ளே நடந்தது, வெளியே நடந்தது, எந்த உண்மையும் ஊடகங்கள் வாயிலாக வெளியே வரவில்லை. இல்லை, இப்போ நீங்கள் காலையில் 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தீங்க, அது அமைதியாக நடந்துச்சா இல்லையா? ஆமாம், காலையில் 10 மணிக்கு நாங்கள் பார் கவுன்சில் முன்னாடி வந்து இறங்கி அமைதியான முறையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தோம். அதற்கு பிறகு அதுக்கெல்லாம் காவல்துறையே ஏற்பாடு பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திக்கங்க அப்படின்னு காவல்துறை டிசி 4-5 டிசி வந்து நின்று நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்போ அதில் ஒன்றும் விதிமீறலோ சட்டமீறலோ எதுவுமே கிடையாது. அது வழக்கமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆவின் கேட்டறிய காலங்காலமாக நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் தான் அன்றைக்கி நடந்துச்சு. நடந்தது. ஆமாம், அதன் பிறகு காவல்துறையே வந்து ஏற்கனவே வந்து கவர்னர் ஆஃபீஸுக்கு வந்து பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு நாங்களே உங்களை கூட்டி போயிடுறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் இருந்தும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு பால் கனகராஜ், அவங்க காவல்துறையும் பால் கனகராஜும் பேசி கவர்னர் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களை போலீஸ் பாதுகாப்போட முன்னாடி 2 பைலட் வண்டி, பின்னாடி 2 பைலட் வண்டி, இடையில் மதுரை வழக்கறிஞர்களோட பஸ்ஸு எப்படி தான் போனோம். போய் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் நின்றுணுன்னு சொன்னாங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டு முன்பாக நாங்கள் நின்று கொண்டோம். எங்களது பிரதிநிதிகள் 6 பேர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பால் கனகராஜ், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திருநாவுக்கரசு, இப்படி 6 பேர் மட்டும் போய் கவர்னர் அலுவலகத்தில் மனு கொடுத்து விட்டு திரும்ப காவல்துறை தான் பாதுகாப்பாக எங்களை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து, அதுவரை எந்த பிரச்சனையும் அதில் வந்து கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை? இங்கே வந்த பிறகு 2:15 மணிக்கு வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்ற தலைவர் செயலர் மீதான வழக்கு 2:15 மணிக்கு விசாரணைக்கு வருது. நீதிமன்ற அவமதிப்பு. ஆமாம், அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரை நாங்கள் என்ன முடிவு செஞ்சுருக்கோம்னா, ஏற்கனவே
கடந்த 24ஆம் தேதி நாங்கள் வந்தபோது ஹெல்மெட் பிரச்சனைக்காக உங்கள் மீது கண்டெம்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியல் வந்து அன்னைக்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து தரல, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் வாங்கினாங்க, தரல. 15 நாட்களுக்கு முன்னால். அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வாய்தாவில் வந்து குற்றச்சாட்டு பட்டியல் வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம சங்கத்தில் வந்து அதை விவாதித்து, எங்களுக்கு ஏற்கனவே வந்து 2 வழக்கறிஞர்கள் வந்து இந்த வழக்கில் ஆஜராக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மூத்த வழக்கறிஞர் திரு என்ஜிஆர் பிரசாத் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு பால் கனகராஜ் அவர்கள், அவங்களோட இந்த சார்ஜை வாங்கிட்டு நாங்கள் உட்காந்து பேசி இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லி வந்தோடனே வாய்தா ஆயிரும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து வந்தோம். அதுலேயும் வந்து எங்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பத்திரிகையாளர் மன்றம் பக்கத்தில் இருந்தால் போதும், நீங்கள் என்ன யாரை மதுரை வழக்கறிஞர்கள் நாங்கள் வந்தவங்கள நீங்கள் பத்திரிகையாளர் மன்றம் பக்கத்திலே இருங்க, கோர்ட்டுக்கு வர வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் நாங்களும் பத்திரிகையாளர் மன்றம் பக்கத்திலே போய் வந்து 2 ஆளுக்கு நின்றுட்டோம். இப்போ நீங்கள் அங்கே போகலை? அங்கே போகல, முதல்ல நாங்கள் போகல. அப்போ இந்த இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்களே, அதற்கு இப்போது மதுரை வழக்கறிஞர்கள் தான் கலகம் பண்ணதாக சொல்கிறாங்களே, நீங்கள் இங்கே நின்னதாக சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே தான் நின்னோம். அப்போ எதிர்ப்பு குரல் எழுப்பியவர்கள் யார்? அப்போ நாங்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கும்போதே அங்கே கோர்ட்டு கால் பக்கத்தில் வந்து முழக்கங்கள் கோஷங்கள் எழுப்புறது வந்து கேட்குது, அந்த எங்கள் சத்தம் வந்து கேட்குது. போலீஸ் ஏராளமாக குவிச்சு வந்து இப்போ நாங்கள் 2 ஆளுக்கு போகிறோம். போய் வந்து எங்கள் முன்னாடி தான் ஏகேஆர் நடந்து போகிறாரு, எங்கள் வழக்கறிஞர் சங்க செயலாளர். அவர் வந்து ஒரு கட்டத்தில் எங்களை நிறுத்திட்டு அவரை மட்டும் தனியாக எங்கள்லேருந்து பிரித்து ஒரு 100 பேர் அதிரடிப்படை போலீஸ் போல் வந்து 100 பேர் அவரை சூழ்ந்துக்கிட்டு எங்களை அப்படியே பின்னாடி இருந்து விலகிட்டு அவரை மட்டும் தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்படி எந்த வழி கூட்டு போகிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியலை. நாங்கள் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 2 பேர், ஏகேஆர் மட்டும்தான் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் தலைவர் தர்மராஜுக்கு வந்து அவர் உடல்நிலை சரியில்லாதனால அவர் நேற்று வந்து வரல. அதனால் செயலாளர் ஏகே ராமசாமி மட்டும்தான் நேற்று வந்து வந்தார். சரி, உள்ளே கூட்டு போகிறாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் வந்து சத்தம் கடுமையாக கேட்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அங்கே நின்று வந்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த போராட்டம் நடத்தியது, முழக்கமிட்டது சென்னை வழக்கறிஞர்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம், சென்னை வழக்கறிஞர்கள். அங்கே என்ஜிஆர் பிரசாத் எல்லாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? அப்போ உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்கள் இருந்தீங்களா அங்கே? அங்கே வந்து 2:15 நாங்கள் வந்து இந்த இது பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்க்கும்போது கோர்ட்டுக்கு வந்து முன்னாடியே வந்துடுறாங்க வழக்கறிஞர்களுக்கு. இதில் என்னென்னா, முன்னாடி நாள்லேருந்து நடந்தது சொல்லணும். வழக்கு வந்து 16ஆம் தேதி தான் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, முன்னாடியே அது அட்ஜர்னாக இருந்தது அப்படின்றத நாங்களும் செய்தித்தாள் மூலியமாகவும் வழக்கை விசாரித்த வண்ணமாக எங்களுக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் திங்கட்கிழமை அன்னைக்கு வழக்கை வந்து சுயமாக சிடி செல்வமும் தமிழ்வாணனும் எடுத்துக்கொண்டு அந்த வழக்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வழக்கை விசாரிக்கின்ற நீதிபதிகள் யார்? வழக்கை விசாரிக்கிற நீதிபதிகள் வந்து நீதிபதி சிடி செல்வம், நீதிபதி தமிழ்வாணன். இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்களா அந்த வழக்கு எடுத்துக்கிறாங்க. 16ஆம் தேதி அன்னைக்கு பட்டியலிட்ட வழக்கை அவர்களாகவே 14ஆம் தேதி அன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்து அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன அது, அந்த தீர்ப்பு முழுக்க கொடுக்காம அது எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி வருது அப்படின்னா, அதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும், அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அடுத்த நாள் நோட்டிஃபிகேஷன்ல வருது. அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழக்கு பட்டியல் வரும் இல்லையா, அந்த வழக்கு பட்டியல் அது வந்து வருது. என்னன்னு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட கண்டெம்ட் பெட்டிஷனுடைய நம்பரை சொல்லி அதனுடைய ஒரு பகுதியை மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷனில் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 6-7 கண்டிஷன் போடுறாங்க. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் கேமரா ப்ரொசீடிங்கில் தான் இந்த வழக்கை வந்து விசாரிப்போம். அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னு? இன் கேமரா ப்ரொசீடிங் அப்படின்னா திரைமறைவாக இந்த வழக்கினை விசாரிக்க போகிறோம் அப்படின்றத. பொதுமக்களோ இல்லாட்டி வெளியாரோ, இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வழக்கறிஞர்களும் யாருமே இந்த வழக்குக்குள்ள நீதிமன்றத்துக்குள்ள வரக்கூடாது. அந்த வழக்கை விசாரிக்கும் இந்த பயங்கரவாத குற்றங்களை விசாரிக்கின்ற பொடா கோர்ட் மாதிரியோ இல்லாட்டி மெயினாக அதுக்கு கூட அப்படி விசாரிக்க மாட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி தீவிரவாத வழக்கை கூட அப்படி விசாரிக்க மாட்டாங்க. அதுக்கு கூட ஸ்பெஷல் கோர்ட்னு சொல்லும்போது அதுலேயும் குறிப்பிட்ட வழக்கறிஞர்களை அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து பெண்கள் பாலியல் சம்பந்தமான கூடிய வழக்குகளில் மட்டும், சென்சிட்டிவ் கேசஸில் இதனால பெண்களுடைய மாண்பு கெடுமோ அப்படின்னு நினைக்கிறக்கூடிய வழக்குகளையோ இல்லை குடும்ப தகராறுகள், அது ஃபேமிலி மேட்டர்ஸ், ஃபேமிலி டிஸ்பியூட்டில் மட்டும்தான் இன் கேமரா ப்ரொசீடிங் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த திரைமறைவாக விசாரிக்கிறது அப்போ மட்டும்தான் பயன்படுத்துறோமே தவிர மற்ற எந்த சமயங்கள்லையுமே திரைமறைவாக அப்படின்ற ஒரு கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லா வழக்குகளுடைய தீர்ப்புகளும் ஓப்பன் கோர்ட்ல கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்க வேண்டும்ன்றதான் நம்மளோட பிரசிடென்ட் காலங்காலமாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு திரைமறைவு விசாரணைன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. திரைமறைவு விசாரணைன்னு அறிவிக்கிறாங்க. அதே போல சொல்றாங்க, யார் வந்து வரணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. வழக்குன்னு கண்டெம்ப்னாஸ் யாரோ, அது யார் மேல வந்து வழக்கு சும்மா போட்டிருக்காங்களோ அந்த 3 நபர்களும், அது கூட சேர்ந்து 2 நபர்களும் அவர்கள் கூட சேர்ந்து அவர்கள்
அவர்களுடைய வழக்குரைஞர்கள், அந்த வழக்குரைஞர்களை அசஸ் பண்ணுறதுக்கு அவர்களோட ஒரு ஜூனியர் மட்டும் வரலாம் அப்படின்றது அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அவங்க போட்டிருக்காரு. அதை வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே போடுறாங்க. இது தவிர்த்து என்ன போடுறாங்க அப்படின்னா, போன விசாரணைக்கு வந்து கண்டெம்னர், அது யார் மேலே சுமத்தப்பட்டிருந்த 2 பேரும் வந்து அவங்களுடைய ரோப்ஸில் வந்தாங்க. வழக்குரைஞர்கள் என்பதால் அவர்கள் அவங்களுடைய ரோப்ஸ்லையும் யூனிஃபார்ம்லையும் வழக்குரைஞர்கள் உடையில வந்தாங்க. ஆனால் இந்த முறை அவர்கள் அப்படி வரக்கூடாது அப்படின்றதையும் அந்த இதுலயே போடுறாங்க. ஆக்சுவலா அப்படி போட்டிருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு டிஜிபி போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு எதிராலாம் கண்டெம்ட் வருது, அப்போ அவங்கள உடுப்பை கழட்டிட்டு வர சொல்கிறாங்களா? இல்லை, அப்படி வர்றது கிடையாது. அவங்க அந்த உடையோட தான் வந்து அதை வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் முன்னாடி நடந்த வழக்குகளில் கூட உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் வந்து ஒரு சுவமோட்டோ கண்டெம்ட்டை ராகவாச்சாரி அட்வொகேட் மேலே எடுக்கிறார். அப்போ ராகவாச்சாரி கோர்ட்டுக்கு யூனிஃபார்மோடு தான் வந்து பேசுகிறாங்க. இது விதிவிலக்காக தான் நாங்கள் கருதுறோம். அன்றைக்கி நாங்கள் படிக்கும்போது இதை தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் நாங்கள். இது ஒரு கண்டிஷன் ஆகும். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து ஹார்ஸ் ஷூ பெஞ்சில் உட்காரக்கூடாது. அதாவது வழக்கறிஞர்களுக்காக போடக்கொண்டிருக்க அந்த அரியணை அந்த சீட்ஸில் வந்து அவர் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை பார்த்தபோது எங்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியம், இப்படி கூட பண்ண முடியுமா, இதை வந்து சுதந்திரம் நாடு இல்லாமல் ஏதோ ஆங்கிலேயர்களோட ஆட்சியில் நடந்த மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது. இதை வந்து கம்ப்ளைண்டாக ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறாங்க. கேள்விப்பட்டது என்னன்னா ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறாங்க. நீதியரசர் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாரு, நான் எப்படி ஒரு ஜுடிஷியல் ஆர்டரில் போய் இன்டர்வீன் பண்ண முடியும், தலையிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை தலைமை நீதிபதி நியாயப்படுத்துகிறார். இதுல வந்து நாங்க வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு வேற அதுக்கு சப்பக்கட்டுக்கு நம்ம நடந்த விஷயங்களுக்கு வந்துரும். அப்ப அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. இன் கேமரா ப்ரொசீடிங் கிடையாது அப்படின்றது. அது எதனால அப்படின்றதையும் சொல்லல. எதுவும் ஒருவேளை அதிருப்தியும் எதிர்ப்பும் அதிகமாக இருக்குது. அதனால உண்மையா அப்படிதான் நாங்கள் வந்து அதை கருதுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து வழக்குரைஞர்கள் மத்தியில் இது கோவமும் ஒரு கொந்தளிப்பும் வருது, எரிச்சல் அடைகிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க நீதிமன்றத்துக்குள்ள. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் அதை மாடிஃபை பண்ணுறாங்க. மாடிஃபை பண்ணும்போது இன் கேமரா ப்ரொசீடிங் இல்லை, திரைமறைவு விசாரணை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ திரைமறைவு விசாரணை இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் சென்னை வழக்குரைஞர்கள் என்ன நினைக்கிறோம்னா, அட்வொகேட் மேலே, அதுவும் மதுரை பெஞ்சில் இருக்க மதுரை பாருடைய ஒரு செயலாளர் மேலேயும் தலைவர் மேலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போய் உள்ள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா வழக்கறிஞர்களுக்கும் அது கருத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது 2:15 எல்லாருமே வெயிட் பண்றோம். ப்ரொசீடிங் வரும்போது வெயிட் பண்றோம். உள்ளுக்குள்ள போகிறதுக்காக கோர்ட் நம்பர் 4 கோர்ட் ஹாலுக்கு உள்ள பக்கத்துல போகும்போது பேரிகேட் வச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க வந்து போட்டிருக்க விஷயங்கள் என்னென்னா, பேரிகேட் வைப்போம், காவல் அதிகாரிகள் காவல் சீருடையிலோ அல்லது மஃப்டி உடையிலோ அங்கே வந்து இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லைனை போட்டு மஃப்டி அந்த வார்த்தையை அவங்க போட்டிருந்தாங்க. அதில் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியாது? அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ரவுடிகளை கூப்பிட்டு வந்து வழக்குரைஞர்களை அடிச்சிருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து கோர்ட் ஹால் 4 வந்து நாங்கள் வந்து வாசலில் நிற்கும் போது என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஏகேஆர் சாரை கூப்பிட்டுட்டு வராங்க. எம்ஜிஆர் சார் தான் அவருக்கான அட்வொகேட்டு. எம்ஜிஆர் பிரசாத் மூத்த வழக்குரைஞர் எம்ஜிஆர் பிரசாத். அவருக்கு வந்து நிறைய ஜூனியர்ஸ் இங்கே இருந்திருக்காங்க. அவர்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு மூத்த வழக்குரைஞர். எல்லா விஷயத்துலையும் ஆலோசனைக்காகவோ இல்லாட்டி அமிகஸ் கியூரேவோ, அதை ஃப்ரெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட் ஆஃப் கோர்ட்டாவோ அவரை வந்து நியமிச்சிருக்காங்க நிறைய நேரங்களில். அப்படிப்பட்ட அவர்கிட்ட இருந்த ஜூனியர்ஸ் நிறைய பேர் ஜட்ஜஸாகவும் ஆயிருக்காங்க. அப்படிப்பட்ட வழக்குரைஞர் வந்து சொல்றாரு, இது என்ன போலீஸ் கோர்ட்டா இல்லாட்டி பீப்புள்ஸ் கோர்ட்டா, இது நான் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட உள்ளுக்குள்ள வரமாட்டேன், நான் வந்து மக்களுடைய ப்ரொடெக்ஷன் அட்வொகேட் கூட தான் நான் கோர்ட்டுக்குள்ள வருவேன், அதனால நான் வழக்குக்குள்ள வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அது ஒரு பாதிப்படைந்தவர் அவருக்காக ஒரு வழக்குரைஞரை நியமிச்சிருக்காரு. அந்த வழக்குரைஞர் உள்ள வரல அப்படின்னு மறுக்கிறாரு அந்த இடத்துல. அதையும் கவலைப்படாம காவல் அதிகாரிகள் நீ நின்றா நின்றுக்கோ அப்படின்னு. கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் உள்ள இருக்காரு, அவருடைய கவுன்சில், அவருடைய வழக்குரைஞர் உள்ள வரமாட்டேன், வர முடியல அப்படி இருக்குது. இப்போ இந்த ப்ரொசீடிங்கை நடத்தலாமா? நடத்தக்கூடாது. இன்ஃபேக்ட் பாதிக்கப்பட்டவர்கிட்ட கேட்கணும், உங்களுடைய வழக்குரைஞர் வரலையே, உங்களோட வழக்குரைஞர் வராத போது இந்த வழக்கை நடத்தலாமான்னு. நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லும் பட்சத்தில் நடத்தக்கூடாது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், வழக்குரைஞர் ஒருத்தருக்கு இல்லை, ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு இல்லை அப்படின்னா அவருக்கு வழக்குரைஞரை நியமிக்க வேண்டியது கோர்ட்டுடைய நீதிமன்றத்துடைய கடமை. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அஜ்மல் கசாப்க்கு வந்து வழக்குரைஞர்களே வரலையேன்ட்டுன்னு ராம்ஜெத் மெலானி மும்பை பாரை வந்து கேவலமாக சொன்னார். நீங்கள் யாரும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீதிமன்றத்துடைய கடமை ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு வழக்குரைஞரை நியமித்து கொடுக்கிறது. அதுக்காக தான் இலவச சட்ட உதவி மையம். வழக்குரைஞர் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டார். சங்கர சுப்பு சாரும் போகணும் அப்படின்னு பேசுறாரு. சங்கர சுப்பு சாரும் மூத்த வழக்குரைஞர், அவரையும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த வெளியே வந்துட்டு கோவமா கத்துறாரு. என்னன்னா, இது ஒரு டெமோக்ரஸியா இல்லாம நான் ஃபீல் பண்றேன், ஜனநாயகமே இங்க செத்து போனதாக கருதுறேன், எந்த வழக்குகள்லையுமே இப்படி வழக்குரைஞர்கள் உள்ள விட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டதில்ல. அதுவும் வழக்குரைஞர்கள் மேல ஏற்பட்டக்கூடிய கண்டெம்ப்ட்ல
வழக்கறிஞர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டு சத்தம் போடுறாங்க. அது எதையுமே அவங்க கண்டுக்கல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வழக்கறிஞர் சென்னை வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு பெரிய அவமதிப்பாகவும் தன்னுடைய சுயமரியாதை வந்து இழக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்துக்குள்ளே போக முடியலையேன்ற இதில் ஆதங்கத்தில் முழக்கமிடுகிறார்கள். சரி. அப்போ அந்த முழக்கமிடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழக்கமிடும் போது தீவிரமாகுது. அது வந்து ரொம்ப முழக்கமிட்டுக்கிட்டே இருக்காங்க. காவல் அதிகாரிகள் அதை பற்றி கவலையே படலை. அட்லீஸ்ட் கேட்குறாங்க உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, யார் இருக்காங்க, எதையா ஒன்றத்தை சொல்லுங்க, அவரை உட்கார வச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட சொல்லுங்க. ஏன்னா அவர் வயதானவர், உடல்நிலை சரியில்லாதவர் ஏகே ராமசாமி. ஆனால் அதை கூட பார்த்துட்டு வந்து இவங்க சொல்லலை. அப்போ எங்களுடைய முழக்க சத்தம் கேட்டு மதுரை நீதிமன்றத்திலிருந்து வந்த வழக்கறிஞர் எங்களோடு சேர்ந்து அவர்களும் இணைந்து கொண்டார்கள். அப்படிதான் நடந்தது. அதுதான் நடந்தது. வேற இப்போ இது ஒரு கலகம் போல சித்தரிக்கிறார்களே, அப்படி போலீஸுக்கும் வக்கீலுக்கும் ஒரு மோதல் நடந்ததா? இல்லை, காவல் அதிகாரிகள் வந்து சும்மா கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கறிஞர்கள் தன்னுடைய தார்மீக உணர்வையும் உரிமையையும் அங்கே நிலைநாட்டி கொண்டிருந்தார்கள் முழுக்க மூலியமாக. அவ்வளவுதானே தவிர வேற எந்த ஒரு விதமான கலகமோ இல்லாட்டி இன்ஃபேக்ட் வார்த்தையால் கூட சண்டை சச்சரவுகளோ இல்லைங்க. இப்போ உங்களே உள்ள விடல, மதுரை வழக்கறிஞர்கள் வெளியே நிற்கிறாங்க. உள்ள என்ன நடந்தது என்பதற்கு இப்போ யார் சொல்லுது? அதை இல்லை, உள்ளே என்ன நடந்தது அப்படின்றத பொறுத்தவரை எங்களது வக்கீல் சங்க செயலாளர் ஏகே ராமசாமி அவர்கள் வெளியே வந்த பிறகு அவர் சந்தித்து நான் வந்து கேட்டேன். அவர் நடந்த விவரங்கள் அங்கே அதில் வந்து சொன்னார். இவரை எங்கள்லேருந்து பிரித்து போலீஸ் வந்து யாரையும் அணுக விடாமல் இப்படி வந்து சுற்றி வளைச்சி ஒரு தீவிரவாதியை போல் வேகமாக தள்ளி கொண்டு வந்து உள்ளே போயிருக்கிறாங்க. உள்ளே கொண்டு போய் வந்து முன்னாடி நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ நீதிபதிகள் வந்து வந்தோடனே இவர் வந்து என் வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் வந்து இது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது, உன் வக்கீல் வரணும்னா நீ தான் வந்து அதை வந்து கூட்டி வந்துக்கணும், இப்படியே சொன்னாங்க. அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது, எங்கள் பொறுப்பு கிடையாது, அதுக்கு நாங்கள் காத்திருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கேட்டோடனே நீ முன்னாடி வா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க டயஸ் பக்கத்தில் முன்னாடி வந்து நிப்பாட்டி வச்சு அப்போ வந்து அவர்கிட்ட வந்து இருக்கை தரப்படவில்லை. அவர் 1.5 மணி நேரமும் நின்றுக்கிட்டே தான் நிற்க வச்சே தான் அவர் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இன்னும் போன மற்ற வழக்கறிஞர்கள், இன்னொரு எங்கள் வக்கீல் சங்க தலைவருக்காக போன பால் கனகராஜ், கூட போன ஜூனியர்ஸ் எல்லாம் நீங்கள் உட்காருங்க, அவர் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு ஆள் தான் நிற்கணும், நீங்கள் பூரா உட்காரணும், தண்டனை நிறைவேற்றினார்கள்னு சொல்லலாம். ஆமாம், அப்படி வந்து ரொம்ப ஒரு கிரிமினலை நடத்துவதை போல் நீ வந்து நில்லு, நீ இங்கே வா, இங்கே வந்து நில்லு, பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. சரி, என்ன சொல்லுங்கன்னு இவர் வந்து நீதிபதிகள் தமிழ்வாணன் சிடி செல்வத்துட்டு இவர் கேட்குறாரு. எடுத்தோடனே வந்து திடீர்னு பக்கத்தில் வந்து வேறு 2 வழக்கறிஞர்கள் உட்காந்துருக்குறாங்க. அவங்க வந்து ஒரு பேப்பர் எடுத்து வந்து நீதிபதி தமிழ்வாணன் சிடி செல்வத்துட்டு கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை அவங்க வாங்கிட்டு, மதுரையில் நீங்கள் 10ஆம் தேதி நீதிபதிகள் ஊழலுக்கு எதிராக பேரணி நடத்துகிறீங்களா இல்லையா, நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் ஏகே ராமசாமி, நான் கண்டம்ட்டு என் மேலே ஹெல்மெட் பிரச்சனைக்காக நீங்கள் எடுத்துருக்குறீங்க, அதில் ஏற்கனவே குற்றச்சாட்டு போன வாய்தாவில் கேட்டோம், கொடுக்கல. அப்போ நான் அன்றைக்கி கேட்டதுக்கு நீங்கள் குற்றச்சாட்டுகளை வாங்கிட்டு அடுத்த வாய்தாவில் பதில் சொல்லுங்கன்னுங்க. இப்போ குற்றச்சாட்டே கொடுக்காம அதுக்கு நான் பதில் சொல்லலான்னு நான் வந்து வரேன், குற்றச்சாட்டு வாங்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன். அப்படி வந்த சூழ்நிலையில் நீங்கள் வேறு ஒரு பிரச்சனையை அவங்க ஏதோ கொடுக்குறாங்க கேட்குறீங்களே, எப்படி நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கிடையாது, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இங்கே ஒரு குறுக்கீடு, இப்படி கேட்க முடியுமா? சம்பந்தம் ஒரு வழக்குக்காக ஒருத்தர் வராரு, அவர் மேலே புதிதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்பதற்கு சட்டத்தில் எந்த வகையிலாவது இடம் இருக்குதா? 100% சட்டத்தில் இடம் கிடையாது, அது முழுக்க சட்டவிரோதமாக நடந்தது. அப்புறம் இப்படி கேட்குறாங்க. கேட்டோடனே இவர் வந்து ஒரு தகச்சு நிற்கிறார், என்ன வேறு பிரச்சனையை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த கேள்விக்கு வந்து போகிறாங்க. மதுரையில் 10ஆம் தேதி ஊழல் நீதிபதிகள் பட்டியல் நீங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறீங்க, அது ஊழல்ன்ற வார்த்தையை மட்டும் தவிர்த்துட்டு நீதிபதிகளுக்கு எதிராக பேரணி நடத்திருக்கீங்க, நீதிபதிகளுக்கு எதிராக பட்டியல் வெளியிட்டிருக்கீங்க, இப்படி கேட்குறாங்க. ஊழல்ன்றது மட்டும் அவங்களுக்கு ரொம்ப உறுத்துது போல். சரி, அப்படி கேட்குறாங்க. அப்படி வந்து நீங்கள் பேரணி நடத்திருக்கீங்க. அதில் வந்து வந்தவங்களுக்கு, மற்ற வழக்கறிஞர் சங்கலேருந்து வந்தவங்களுக்கு நன்றி தெரிவித்து நீங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை அனுப்பியிருக்கீங்க, அந்த தீர்மானத்தை கொடுன்னு சொல்லி ஒரு கையில் ஒரு தீர்மானத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த தீர்மானத்தை நீங்கள் தான் போட்டிங்களா அப்படின்னா, இதில் கையெழுத்தே இல்லைங்க, இதில் வந்து ஏதோ திருத்தி இருக்குது அப்படின்னு இவர் வந்து கையெழுத்தே இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதேபோல் போராட்டங்கள்ன்றது பல்வேறு போராட்டம் மதுரை வழக்கறிஞர் சங்கம் எடுத்து நடந்து 15 வருஷமாக நான் செயலாளராக இருக்கேன். நீங்கள் வந்து இப்படி கேட்டிங்கன்னா நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? என்ன பிரச்சனைக்கு வந்து இன்னொரு பிரச்சனையை கேட்குறீங்க அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது.
ஆமாம் இல்லை நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லைன்னு 2 வார்த்தையில் தான் நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அப்படின்னா அப்படி எப்படி சொல்ல முடியும் நான் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படி சொல்லலைன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகிறேன் நீ அப்படின்னு வந்து அவர் கேட்குறாங்க. இப்படியே கேட்குறாங்க. இப்போ ஜெயிலுக்கு போகிறீங்களா நீங்கள்? அப்போ இவர் பதில் வந்து என்ன இப்படி மிரட்டுறீங்க, எனக்கு கண்டெம்ட் பிரச்சனைக்கு வர சொல்லிட்டு நீங்கள் இந்த பிரச்சனையை கேட்டு ஜெயிலுக்கு போகிறோன்னா எனக்கு பதிலே வரமாட்டேங்குது. நீங்கள் இப்படி மிரட்டினீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால் சட்டப்படி நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து இவர் கேட்குறாரு. நான் ஒரு குறுக்கீடு, இப்போ 2 வழக்கறிஞர்கள் வந்தாங்க, அவங்க ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. ஆமாம். அவங்க அந்த யார் அந்த வழக்கறிஞர்கள், என்ன யார் அவங்க? இந்த வழக்கு இப்போ நாம் அறிந்திருந்த வரையில் இது வந்து இந்த மாதிரி ஹெல்மெட்டு, கட்டாய ஹெல்மெட்டு உத்தரவுக்கு எதிராக நீங்கள் நடத்தின போராட்டம், அது நீதிமன்ற அவமதிப்புன்றதுக்கான வழக்கு. ஆமாம். இப்போ இவங்க சொன்னாங்க யாரையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். யார் கண்டம்னார், அவமதித்தவர், அவருடைய வழக்கறிஞர் தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது. இப்போ நீங்கள் வேறு யாரோ 2 வழக்கறிஞர் உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி நான் பத்திரிகையில் பார்த்தேன், அணுகுண்டு ஆறுமுகமாக வெடிகுண்டு ஆறுமுகமாக ஒருத்தர், தலித் டைகர்னு ஒருத்தர், அவங்க வந்து இது மாதிரி தாக்குதல் செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து ஆயுத போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீதிபதிகள் உத்தரவிட்டதாக இருக்குது. இப்போ அவங்க எப்படி இந்த நீதிபதிகளுடைய உத்தரவுக்கு மாறாக அந்த 2 பேர் மட்டும் எப்படி வந்தாங்க? நடைபெறுகின்ற வழக்குக்கு தொடர்பில்லாத ஒரு மனுவை அவர்கள் எப்படி தாக்கல் பண்ணாங்க? இது எப்படி சாத்தியமாச்சு? இல்லை, அதான் எங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க சில ஃபோட்டோஸு பேப்பரெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. நீதிபதிகள் அதை பற்றி எந்த கேள்வியும் எழுப்பாமல் அவங்க வந்து அதை வாங்கிட்டு அவங்க கொடுத்ததுலேருந்து இவங்ககிட்ட வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு நீதிபதிகளோட பேசி கொண்டு வரப்பட்ட நபர்களாக தான் அதில் வந்து தெரியுது. 2வது, அவங்க அப்படி ஒரு வழக்கில் இணையணும் அப்படின்னா அதற்கான சட்ட நடைமுறை வழக்கமாக என்னென்னா, ஒரு வழக்கில் இணையணும்னா அதுக்கு எதிர்த்தரப்புக்கு வந்து அந்த அவங்க இணையிற மனுவை, அந்த இம்ப்ளீடிங் பெட்டிஷன் காப்பியை வந்து எதிர்த்தரப்பு கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்துட்டு அதில் எங்கிட்ட வந்து நோட்டீஸ் ரிசீவ்டுன்னு கையெழுத்து வாங்கிட்டு அதற்கு பிறகு வந்து நீதிமன்றத்தில் போய் ஃபைல் பண்ணால் தான் அது நம்பரே ஆகும். அப்போ நாங்களும் தயாராக வருவோம், நமக்கு எதிராக ஒருத்தர் பேச வராங்க, அப்போ வந்து அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தயாரிச்சுட்டு வந்து எங்கள் நிலையை வந்து சொல்ல முடியும். இப்படி எல்லோரும் இப்படி வந்து ஒரு வழக்கில் வந்து இப்படி சேர்ந்தாங்கன்னா அப்படி எல்லாத்தையும் கோர்ட் அனுமதிக்காது. எல்லா வழக்கில் எல்லோரும் சேர்ப்பாங்கன்னு சேர்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க எதுக்கு, எந்த வகையில் வந்து அவங்க இதுக்கு வந்து பொருத்தமானவங்க இதில் வந்து சொல்கிறதுக்கு அப்படின்றத கேட்டு நீதிமன்றமும் கேட்கும். நாங்கள் வந்து எங்கள் எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணுவோம். எனக்கு இப்போ ஏகேஆருக்கு பர்சனலாக கூட ஒருத்தர் எதிரி இருப்பார், அவர் இந்த வழக்கில் வருவார். கேஸில் அவரால் தோக்கடிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பார், அந்த வக்கீல் கூட நாளைக்கு வந்து வருவார். இப்படி பலரும் வந்து அப்படி வந்தால் அப்படி அனுமதிக்க முடியுமா? முறைகேடு. ஆமாம், அதாவது இது வந்து எங்களுக்கு நோட்டீஸ் தராமல் திடீர்னு அவங்க இருக்குது அப்படின்றது வந்து இது ஒரு சரியான சட்ட நடைமுறை இல்லை. பெரிய முறைகேடாக தான் அதை வந்து நினைக்கிறேன். ஏதோ பேசி முடிச்சு கொண்டு வந்த மாதிரி அந்த விஷயங்கள் இருக்குது. அப்படி தான். அதாவது ஒரு இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்குது, அந்த சிலரை மட்டும் நீதிபதிகள் பேச அனுமதிக்கிறார்கள். அவங்க எந்த வழி வந்தாங்க, எப்படி வந்தாங்க, யார் நீதிபதிகள் வழியிலே அவங்க வந்துட்டாங்களா ஒன்றுமே தெரியல. போலீஸ் யாரையும் போகக்கூடாதுன்ட்டாங்க. எப்படி அவங்க வந்தாங்கன்னு எங்களுக்கு வந்து தெரியலை. ஆனால் அவர்களோடு நீதிபதிகள் நெருக்கமாக அப்படி வந்து பேசுகிறது, அவங்க சொல்கிறத கேட்குறது அப்படின்ற வகையில் அது வந்து இருக்குது. குற்றஞ்சாட்டப்பட்டவர் தரப்பு சொல்கிறது எதுவுமே வந்து அவங்க வந்து கேட்கலை. இப்படி இப்போது இந்த பேட்டி நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ திடீர்னு இந்த அறைக்குள்ளே 2 பேர் நுழைஞ்சு நான் 2 கேள்வி கேட்குறேன் அப்படின்னாக்கா இது அனுமதிப்புமா? யார் நீ வெளியே போகணுன்னு தானே சொல்லுவோம். ஆமாம், அதை நீதிபதிகள் சொல்லலை. அதை நீதிபதிகள் சொல்லலை. ஆனால் நீங்கள் நீதிபதி மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரை செட் பண்ணி வச்சு கூப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் எப்படி கேட்பீங்க? அது கேட்க மாட்டோம். அப்படி தான் அது நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட அது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறீங்க. தாராளமாக அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இதில் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த விஷயங்கள் வந்து. இப்போ இந்த இதில் என்னுடைய கேள்வி, அந்த நீதிமன்ற அவமதிப்பு ஹெல்மெட் தீர்ப்பை எதிர்த்தது. ஆமாம். இப்போ இந்த நீதிபதிகளின் நடத்தை, இந்த கோர்ட்டை நடத்தியிருக்கிற முறை, இது அதை விட பெரிய நீதிமன்ற அவமதிப்பு. ஆமாம், அப்படிதானா அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இது வழக்கறிஞர் மீது நீங்கள் கண்டெம்ட் எடுக்கிறீங்க, அதை வந்து சாதாரண மக்கள் மீது நீங்கள் எடுத்தாலே அது ஒரு நீதிமன்ற முறைப்படி தான் அவங்க வக்கீல் வச்சு நடத்தணும். இதுதான் நடைமுறை. ஏற்கனவே அவங்க சரியாக குறிப்பிட்டபடி அஜ்மல் கசாப்போ இல்லை யாராலும் பாராளுமன்ற தாக்குதல் வழக்கு, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்காக இருந்தாலும் சரி, எல்லா வழக்குக்கும் வழக்கறிஞர் வைக்க அவங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க வைக்க வசதி இல்லைன்னா அவங்க வந்து அரசு ஏற்பாடு பண்ணணும். இப்படியான எந்த முறையை அவங்க வந்து கடைபிடிக்காமல்
நேற்று வந்து அப்படி வந்து நடந்திருக்கு. ஆனால் இப்போ அதிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், அஜ்மல் கசாப் செய்த குற்றத்தை விட ஒரு கொடிய குற்றத்தை ஏகே ராமசாமியும் மதுரை வழக்கறிஞர்களும் செய்திருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை அதுக்கான பின்னணின்றது வேறு. அது நீதிபதியில் அப்படி வந்து ஏன் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நான் அப்படி ஒரு கொடிய குற்றம் ஏதோ இழைத்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஏன் அப்படி கருதுகிறாங்கன்றதை நான் வந்து சொல்கிறேன். அடுத்து எப்படி விளக்கமாக்குறேன், சட்டத்தை மீறுவதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, நீ சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்கிற மாதிரி நீதிபதிகள் அப்படி கருதிக்கிறாங்க. அது வந்து தலைமை நீதிபதி உத்தரவில் நீதிமன்றம் வந்து வக்கீலுக சொத்தாக கருதுகிறாங்க அப்படின்னு தலைமை நீதிபதி இந்த சிஎஸ்எஃப் கேஸில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார், மத்திய தொழில் பாதுகாப்புப்படை வழக்கில். ஆனால் உண்மையிலே நீதிபதிகள் தான் நீதிமன்றம் மக்களுக்கானது இல்லை, இது நீதிபதிகளோட சொத்துன்னு கருதிக்கிறாங்க. இல்லை, இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கருத்துக்கு ஏறத்தாழ எனக்கு உடன்பாடு என்பதனால நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் உள்ளே ஒன்று நடந்ததுன்னு ஏகேஆர் உங்களிடம் சொல்லுகிறார். ஆமாம், அதை நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. ஆமாம், இதுதான் அறுதி உண்மை என்று நான் எப்படி, அல்லது நம்ம வாசகர்கள் பார்வையாளர்கள் எப்படி நம்புவது? இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு என்ன ஆதாரம்னா, இப்போ ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து போட்டிருக்கிறாங்க. நேற்று நடந்த வழக்குகள் அனைத்தையும் வந்து வீடியோவில் பதிவு செய்யணும் போலீஸு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா, இந்திரா சொன்ன நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஆமாம், அவங்க சொன்ன நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வச்சு பதிவு பண்ணணும், கோர்ட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் பதிவு பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவாகவே வழக்கறிஞர்கள் கொடுக்குற அந்த வழக்கு பட்டியலில் வந்து முதல் பக்கத்தில் அச்சிட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வெளியிட சொல்லி நீங்கள் கோரலாமா இப்போது? ஆமாம், அதான் அதை அப்படி பட்டியலில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது உண்மையா, நீதிமன்றத்தில் நடந்தது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட பதிவுகளை நீதித்துறை வந்து வெளியிடணும். இப்போ இந்த வீடியோ பதிவை வந்து வெளியிடுங்க அப்படின்னு கோருவது சரிதான். ஆனால் என்னுடைய கேள்வி வந்து, ஒரு ஹெல்மெட் தொடர்பான அவமதிப்புக்கு வழக்குக்கு உங்களை அழைத்து அதற்கு மாறாக எங்கள் மீது எப்படி நீ ஊழல் குற்றம் சொல்லலாம், என்ன நடந்துச்சு, இதைத்தான் உள்ளே விசாரித்தார்கள் என்பது தான் இப்போ நீங்கள் கூறியதனுடைய சாரம்னு நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ இந்த விசாரணையின் முடிவு என்ன? அதாவது ஹெல்மெட் பிரச்சனை கூப்பிட்டு நீதிபதிகள் ஊழல் தொடர்பான பிரச்சனையை தான் அவங்க கேட்டாங்கன்றதுக்கு வெளிப்படையான ஆதாரமாக அவங்க உத்தரவே இருக்குது. அது இன்றைக்கி பத்திரிகையில் வந்து வந்திருக்குது. என்னது? அதாவது நீதித்துறை ஊழல் தொடர்பாக நீங்கள் பேரணி நடத்துனீங்களா, அன்றைக்கி வந்து ஊழல் பட்டியலாம் வெளியிட்டீங்களா, உயர்நீதிமன்ற வளாகத்தில் போய் அன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணீங்களா அப்படின்னும் அவர் பெருசலான வேறு சில வழக்குகள் தொடர்பாக தான் கேட்டிருக்கிறாங்கன்றது பத்திரிகையில் வந்திருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எழுத்துப்பூர்வமாக 7 கேள்விகள் அடித்து ஏகேஆர் கையில் வந்து நீதிபதிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 7 கேள்விகளும் நீதிபதிகள் ஊழலுக்கு எதிராக மதுரை வழக்கறிஞர்கள் பேரணி நடத்தினது, அதுக்கு ஆதரவு தெரிவித்து அதுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் அனுப்பினதாகவும், அதுக்கப்புறம் ஏகேஆரோட ஒரு வழக்கில் வந்து சொந்த வழக்கில் வந்து அவர் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள், ஏன் இவங்க மேலே பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்றதாகவும், இந்த விஷயங்கள் தான் அந்த 7 கேள்வியில் இருக்குது. அந்த 7 கேள்வியில் ஒரு கேள்வி கூட ஹெல்மெட் பிரச்சனைக்காக கிடையாது. இல்லை எழுத்துப்பூர்வமாக கோர்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ள இதுதான் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு இதுவே போதுமான ஆதாரம். நீதிமன்றமே ஆதாரம் கொடுத்துருக்குது, அது என் கையில் இருக்குது. இது நீதித்துறை இப்படி நடந்திருப்பது 100% சட்டவிரோதமானது. இந்திய நீதித்துறையில் எங்கேயுமே இப்படி வந்து நடந்திருக்காது. அதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக வினோதமாகவும் வந்து இப்படி வந்து இருக்குது. நீதிபதிகள் வந்து எதனால் இப்படி ஆகியிருக்கிறாங்க அப்படின்ற எங்களுக்கு குழப்பமாக இது வந்து இருக்குது. என் நீதிபதிகள் ஊழல் நாங்கள் கேள்வி கேட்டதுனால இப்படி குழப்பம் அடைஞ்சிட்டாங்களா அவங்களே அப்படின்னு எங்களுக்கு தெரில. இல்லை, உங்களுக்கு தெரியல, எனக்கு சில கேள்விகள் இருக்குது. சொல்லுங்கள். இப்படி ஒரு அப்பட்டமான சட்ட மீறல், விதிமீறல் இன்றைக்கு அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லா பத்திரிகைகள்லையும் வெளியாகிருக்குது. ஆமாம். இது இந்த ஊடகங்களுக்கும் சட்டவிரோதமாக தெரியல. ஆமாங்க. தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் இது சட்டவிரோதமாக தெரியலன்னு தோணுது. இல்லை, சட்டவிரோதன்றது ஊடகங்களுக்கும் தெரியும், தலைமை நீதிபதிக்கும் தெரியும், எல்லா நீதிபதிகளுக்கும் தெரியும். ஆனால் இதை இப்படித்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்து வழக்கறிஞரில் வந்து ஒடுக்கணும் அப்படின்ற கோணத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமாக வேலை செய்கிற மாதிரி தான் தெரியுது. அதில் அரசாங்கம், பத்திரிகைகள், தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வழக்கறிஞர்களை ஒடுக்கணும் அப்படின்ற கோணத்தில் வேலை செய்கிற மாதிரி தான் இந்த சம்பவங்கள் தொடர்புகளை வச்சு பார்க்குறப்போ தெரியுது. இல்லை, நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தில் நான் பெரிதும் உடன்படுறேன். கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்ற சம்பவங்கள், ஊடகங்களில் வருகின்ற செய்திகள், அதெல்லாம் வந்து ஒரு திசையில் இது போவதை வந்து காட்டுது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் நான் வந்து பத்திரிகையில் தலைமை நீதிபதியுடைய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளிவந்திருக்குது. இதில் தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை CISF
என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அதாவது ஒரு மத்திய போலீஸ் படை, அதன் கட்டுப்பாட்டில் உயர்நீதிமன்றத்தை ஒப்படைப்பது என்ற கருத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்திருக்கிறது. அது அப்படி ஒப்படைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி மாநில அரசை வந்து கேட்டிருக்கிறாங்க. அதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். அதற்கு தலைமை நீதிபதி சில காரணங்கள் சொல்லியிருக்கிறார். அது பத்திரிகையில் ஊடகங்களை வெளியாக இருக்குது, அதை நான் வந்து பார்த்தேன். அது அவங்க முக்கியமாக சொல்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டால், த ஜட்ஜஸ் மஸ்ட் ஃபீல் செக்யூர் வைல் அட்மினிஸ்டரிங் ஜஸ்டிஸ். நீதியை வழங்கும் போது தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நீதிபதிகள் உணர வேண்டும். அப்படி ஒரு பாதுகாப்பற்ற நிலை உருவாகியிருக்கிறதாக நீதிபதிகள் கருதுகிறார்கள். அதன் பொருட்டு சிஐஎஸ்எஃப் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நான் படித்து பார்க்கும்போது சரி, ஏதோ நீதி தீர்ப்பு வழங்கினதுக்காக யாராவது வந்து உள்ள எதிர்த்து பேசுனாங்களா, இழிவுபடுத்தினாங்களா, தாக்கிட்டாங்களான்னா அப்படி எதுவும் இல்லை. மாறாக அதில் சொல்லியிருக்காரு ஒரு 10 போலீஸ் சொன்னதை கேட்கல அப்படின்னு. இன் ஜென்ரல் many of the advocates do not listen to the requests of the police authorities. Number 1, to show their identity cards, not to park their vehicles in the main and arterial roads, bringing the accused without the entry pass, playing cricket, passing unnecessary comment against women police personnel, giving false complaints against the clients. இப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்துவது, கேம்பஸுக்குள்ளே ஹைகோர்ட் வளாகத்துக்குள்ளே மது அருந்துவது, இப்படி வந்து ஒரு பட்டியல் கொடுத்துருக்கிறாரு. இது பற்றி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது முதல்ல நீதிபதிகளுக்கு இப்படி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, பாதுகாப்பின்மை அப்படின்றது, அது இப்போ தான் அப்படி வந்திருக்குதா அப்படின்றது எங்களுக்கு கேள்வி, எங்களுக்கு வர்ற கேள்வியாக தான். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ மட்டும் ஏன் வருது அப்படின்னா, இந்த ஒரு 15 நாளைக்குள் நடந்த சம்பவங்கள் தான் அது காரணம். நீதிபதிகள் ஊழல் செய்கிறத வக்கீலுக்கு கேட்குறாங்க. இது நீதிபதிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்போ வந்து ஸ்டேட் போலீஸுக்கு அது நல்லா தெரியும். அதனால் வந்து நாங்கள் சிஎஸ் விட்டு கொடுக்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஜஸ்டிஸ் ஆமாம், எங்களுக்கு தைரியமாக இருக்கணுன்றது இதுதான் சொல்கிறாங்க. ஆமாம், நீதிபதிகள் நாங்கள் ஊழல் செய்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மத்திய பாதுகாப்பு காரணங்கள் அப்படி இல்லையே. இல்லை, காரணங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இப்படியெல்லாம் வக்கீல்கள் செய்கிறது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. அது வந்து அவர் உத்தரவுலே அவர் வந்து தெளிவாக அந்த சுயமோட்டோ வழக்கில் சொல்லியிருக்கிறாரு. போலீஸ் வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க சரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து வழக்கறிஞர்கள் வந்து தவறு செஞ்சுருந்தா போலீஸ் உடனே எஃப்ஐஆர் போடலாம். அதான சட்டம். சிஆர்பிசி லலிதா குமாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸ் நடந்தால் உடனே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருக்கு. யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், யார் வேணாலும் எஃப்ஐஆர் போடலாம். இது அவருக்கு தெரியுது, சீஃப்க்கு அனுப்புகிறாங்க, அது நடவடிக்கை எடுத்துகிட்டு போகலாம். அதில் வழக்கறிஞர்கள் வந்து தப்பு செஞ்சுருந்தால் நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பெண் போலீஸாரை, குறிப்பாக 20களில் உள்ள பெண் போலீஸாரை கேவலமாக பேசுகிறார்கள். இப்போது கேம்பஸில் இதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்களா, அல்லது இது மாதிரி நடந்து எஃப்ஐஆர் ஏதாவது போடப்பட்டிருக்குதா? இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பெண் போலீஸாரை பற்றி சொன்னதுனால, சமீபத்தில் ஏசி ஒருத்தவர் தான் வந்து பெண் போலீஸார்கிட்ட கேவலமாக பேசினதை வந்து எல்லா இடத்துலையும் வெளியே வந்துச்சு. அப்போது போலீஸ் கமிஷனர் அப்போனா போலீஸ்கார டிபார்ட்மெண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கல, அப்போ எந்த கோர்ட்டும் எந்த டைரக்ஷனும் கொடுக்கல. அதே போல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து கூப்பிட்டு மிரட்டினதாகவும் ஒரு செய்தி வந்தது. அதை பற்றி யாருமே அதை லைம்லைட்கே வெளியே கொண்டு வரல. அதை ஸோ அப்போது வந்து இதே மாதிரி வழக்குரைஞர்கள் வந்து பெண் காவலதிகாரிகள் கிட்ட பேசினாங்க, இல்லாட்டி கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னு எந்த செய்தியும் வந்ததா நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. ஆனால் அந்த ஏசி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது தெரியலை. இது வந்து ஜஸ்ட் பார்வையாளர்களுக்கு ஒரு கேள்வியாக மட்டும்தான் இதை யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போலீஸாரை ஆண் போலீஸாரிடமிருந்து காப்பாற்ற முக்கியம் அப்படின்னு நான் கருதுறேன். ஆக்சுவலாக வழக்குரைஞர்கள் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து காப்பாற்றுறது தான் முக்கியமான விஷயமே தவிர வழக்குரைஞர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுறது முக்கியமான விஷயமானு எனக்கு தெரியலை. ஏன்னா காரணம் என்ன, பெண்களை வந்து வழக்குரைஞர்கள் கேலி பண்ணாங்க, பெண் காவலதிகாரிகளை வழக்குரைஞர்கள் கேலி பண்ணாங்க அப்படின்றத நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அப்படி ஒரு செய்தியும் வாசிச்சதில்லை. உங்கள் வளாகத்தில் பெண் வழக்குரைஞர்கள் சங்கம்லாம் இருக்குது, அவங்க யாராவது இப்படிப்பட்ட புகார் கொடுத்துருக்காங்களா தலைமை நீதிபதி? இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே கொடுத்ததில்லை. சில அது இந்த மாதிரி இப்போ ஸ்பெசிஃபிக்காக வழக்குரைஞர்கள் வந்து ஆண் வழக்குரைஞர்களோ வந்துட்டு வழக்குரைஞர்கள் பெண் காவல் அதிகாரிகளை, அதுவும் குறிப்பிட்ட இவங்க வயதோடு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி WLAலேருந்தோ இல்லாட்டி வேறு எந்த ஒரு அமைப்பில் இருந்தோ கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இப்போ தலைமை நீதிபதி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள், போலீஸ் கூறுகின்ற இந்த அறிவுரைகளை இவர்கள் செவிமடுப்பதில்லை என்று சொல்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எஃப்ஐஆர் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் அப்படி எஃப்ஐஆர் இல்லை. அப்படி எஃப்ஐஆர் இருந்தாலுமே அதை வந்து இவங்க வந்து ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு வர்றதே கிடையாது. சும்மா மிரட்டுறதுக்காக ஒரு எஃப்ஐஆரை மட்டும் போட்டு ஒரு கால் வைக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த ஈஷா யோகா வந்து நடத்துனாங்க கேம்பஸில். அது வருவோம், நான் அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னால் வேறு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இப்போது வழக்குரைஞர்கள் எல்லாம் வந்து
தூய்மையின் இருப்பிடங்கள், நீதிபதிகள் எல்லாம் ஊழலின் இருப்பிடங்கள், போலீஸாரெல்லாம் குற்றங்களின் இருப்பிடங்கள், அப்படி நீங்கள் சொல்கிறதா நான் எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. சமூகத்தில் எல்லா பிரிவுலையும் இருக்கிற குறைபாடுகள், குற்றங்கள், தவறுகள் வழக்கறிஞர்கள் தான் இருக்குது. அதில் நாங்கள் ஒன்றும் மறுக்கலை, அது யதார்த்தம். ஆனால் வழக்கறிஞர்கள் மேலே அப்படி இருந்தால் நீங்கள் அதுக்கு வழக்கு போட்டு வழக்கு நடத்தி அவங்கள தண்டனை விடுங்க, அதை நாங்கள் ஒன்றும் தடுக்கலை. ஆனால் நான் எங்கள் கேள்வி என்னென்னா, இப்போ லஞ்சம் வாங்குறதுக்கு, ஊழல் செய்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு வாய்ப்பு இருக்குது, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு வாய்ப்பு இருக்குது, கலால்துறை, சிங்கத்துறை, எந்த துறையினாலும் அப்படி வாய்ப்பு இருக்குது. நீதிபதிகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. சட்டப்படி அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்குது. அப்படி இருக்கிற போது அவர் சட்டப்படி இல்லை, ஆமாம், அப்படிப்பட்ட அதிகாரமிக்க பதவியில் அவர்கள் இருக்கிறாங்க. ஆமாம், அப்படி இருக்கிறாங்க. அதுலேயே ஏராளமான லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் நான் சொன்ன எல்லா துறையிலும், நீதித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, எல்லா துறையிலும் நடக்குது. உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அதை சொல்லுங்கள். எங்களுக்கு நாங்கள் வழக்கறிஞர்கள் லஞ்சம் தனியாக வாங்குறது அப்படின்னு நாங்கள் கிளைண்ட் லஞ்சம் வாங்குறது, ஃபீஸ் தான். வழக்கறிஞர்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஆமாம், ஒன்று ஊழல் குற்றவாளிகளை டிஃபெண்ட் பண்ணலாம். ஊழல் குற்றவாளிகளுக்கு நம்ம வழக்கு நடத்தி நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம். இல்லது ஊழலை நாங்கள் எதிர்த்து போராடலாம். இப்போ நாங்கள் ஊழலை எதிர்த்து போராடினதுக்கு தான் நீதிபதிகளுக்கு கோபம் வருது. ஊழல் குற்றவாளிகளுக்கு ஆஜராகி நீங்கள் என்ன சமூகத்தில் ஊழல் பண்ணுறவங்கலாம் நீங்கள் இப்படி உங்கள் அறிவை பயன்படுத்தி வெளியே கொண்டு வர்றீங்க, அதனால் சமூகத்துக்கு பெரிய கேவலம் இழுக்கு, சமூகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அதனால் அப்படி நீங்கள் குற்றவாளிகள் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு எந்த நீதிபதியும் வருத்தப்படுறதா தெரில. ஊழலை நீங்கள் ஏன் எதுக்குறீங்க அப்படின்னு இப்போ கேள்வி கேட்குறாங்க. அதுதான் எங்களுக்கு இப்போ ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் மத்திய பாதுகாப்பு படையை கொண்டு வருவது பற்றி நம்ம பேசுகிறோம். அதில் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு பொது பார்வையாளருக்கே கூட இது கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாகவும் ரொம்ப அற்பத்தனமான குற்றச்சாட்டுகளாக இருக்குது. இது ஒரு மத்திய பாதுகாப்பு படையை கொண்டு வருவதற்கு தேவையான முகாந்தரங்களா என்று. அதில் இன்னும் சில விஷயங்களெல்லாம் பாருங்கள், ஜூன் 2015 யோகா கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அங்கே போய் அதை நடத்த விடாமல் தகராறு பண்ணி நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? அதில் அது யோகா கிளாஸ் நடத்துறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது எங்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா எந்த இடத்துலையும் நோட்டிஃபிகேஷன்லாம் போடலை அவங்க. இதுக்கு முன்னாடி கோச் ஸ்டாஃபுங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்து சர்க்குலர் ஒன்று சென்ட் பண்ணி அதில் கோச் ஸ்டாஃபுங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அறிவித்ததை அது யோகா டே, இன்டர்நேஷனல் யோகா டேன்னு பிரதமர் மோடி அறிவித்ததை ஒட்டி அப்படி தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. அதை சர்க்குலரில் வெளிப்படையாக போடாமல், அந்த சர்க்குலரையும் எங்ககிட்ட வெளிப்படையாக காமிக்காமல் கோச் ஸ்டாஃபுங்களுக்கு மட்டும் நடத்திட்டு இருக்காங்க. இதை நெக்ஸ்ட் அட்வொகேட்டுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எம்ஹெச்ஏ மூலியமாக மெசேஜ் வருது. எம்ஹெச்ஏ என்ன நினைக்கிறாங்கன்னா, யதார்த்தமாக கேம்பஸில் ஸ்பேஸ் கேட்குறாங்க ஒரு யோகா கிளாஸ் நடத்துறதுக்கு, அதனால நம்ம கொடுப்போம் அப்படின்னு. யார் நடத்துகிறாங்க என்னென்னலாம் விசாரிச்சுக்கல எம்ஹெச்ஏ ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா பார்த்தா அது யார் நடத்துகிறாங்கன்னா ஜக்கி வாசுதேவ் நடத்துகிறாரு அப்படின்ட்டு. எங்களோட கொந்தளிப்பும் கோபமும் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜக்கி வாசுதேவ் என்பவன் ஒரு கிரிமினல். அந்த கிரிமினல் நடத்தக்கூடிய ஒரு யோகா மையத்திலிருந்து யோகா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கிரிமினல் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வசவு மாதிரி சொல்றீங்களா? ஆதாரங்கள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதே நீதிமன்றத்துல அந்த ஜக்கி வாசுதேவ் மேல நிறைய வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. அதே நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளி யோகா கிளாஸ் நடத்துறதுக்கு அனுமதிக்கிறதா அப்படின்னு தான் கேட்டு விவசாயிகளின் நிலத்தை ஆக்கிரமித்தது உள்ளிட்டு பல வழக்குகள் இருக்கு. அதுவும் விவசாயிகள், அதே போல அங்க வெள்ளியங்கிரி படிவாரத்துல வாழக்கூடிய பழங்குடியினருடைய இடத்தை கூட ஆக்கிரமித்து இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவருடைய மனைவியை கொன்னதாக கூட அவர் மேல ஒரு சந்தேகிக்கக்கூடிய ஒரு வழக்கு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றவாளி அவர் நடத்துற ஒரு யோகா இதை நீங்க நீதிமன்றத்துக்குள்ள நடத்த கூடாது அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதிக்கு ஆமா, அதான் எங்களுடைய அதுதான் இப்படி குறிப்பிடுறாரு. இல்லை, அது மட்டும் இல்லை, அம்பேத்கர் சிலையின் கீழே அமர்ந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டார்கள், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டார்கள், பீஃப் பிரியாணி சாப்பிட்டார்கள், அது ஒன்று சொல்லியிருக்காங்க. அது ஐபிசியில் எந்த பிரிவின் கீழே அது குற்றமாக வருது? என்ன அது? உங்களுக்கே அது கேலியாக கிண்டலாக உங்களுக்கு தெரியுது. இது நீதிபதிகளுக்கு தெரியுமா இல்லையான்றது நீதிபதிகள் நல்லா தெரியும். அப்போ என்ன அடிப்படையில் நீதிபதிகள் இதில் சிந்திக்கிறாங்க? இந்தியாவில் பீஃப் சாப்பிடுவதே குற்றமாக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாம், அந்த கோணத்தில் கூட தலைமை நீதிபதி சிந்திச்சிருக்கலாம். இல்லை, அந்த கோணத்தில் தான் அவர் சிந்திக்கிறாரு. ஒரு பார்ப்பனி அடிப்படையில், ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனை அடிப்படையில் தான் தலைமை நீதி சிந்திக்கிறாரு அப்படின்றதான் இந்த சம்பவத்திலேருந்து வருது. வக்கீல்கள் வேறு விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னு போலீஸ் சொன்னாங்கன்றது சரி. ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்றது, ஆட்டுக்கறி சாப்பிட்றது, கோழிக்கறி சாப்பிட்றதெல்லாம் எல்லாரோட அடிப்படை உரிமை. அது
அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒன்றும் கிடையாது. நீதிபதிகளோட கேன்டீனில் மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் எல்லாம் வந்து நீதிபதிகள் சாப்பிட்றாங்க. நீதிபதிகள் கேன்டீனில் சமைச்சு கொடுக்குறாங்க. மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சரி, சென்னையிலும் சரி. அப்படி இருக்கிற போது வழக்கறிஞர்கள் அதை சாப்பிட்றது ஏதோ பெரிய ஒரு குற்றம் போல் இவர் சித்தரிக்கிறாரு. அதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இழிவானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை விதைச்சு வந்து முஸ்லீம்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு கருத்தை விதைச்சு அதுக்கு எதிராக வந்து மத ரீதியாக வந்து இந்துக்களை ஒன்று திரட்டுவோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆர்எஸ்எஸ் வச்சு வந்து மக்களை பிளவுபடுத்துகிறாங்க. அதே முறையில் இங்கே தலைமை நீதிபதி வந்து சிந்திச்சு வந்து இதில் செயல்பட்டுருக்கான்றதான் தெரியுது. டாஸ்மாக் தொடர்பான விஷயத்தில் ஒரு நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருத்தர் இந்த பச்சையப்பன் கல்லூரி வாயிலில் வந்து தடியடி நடந்தபோது அது ஒரு பொதுநல வழக்கு போட்டார். அப்போ தலைமை நீதிபதி அதை வந்து மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடுறாங்க, சட்டவிரோதம் அப்படின்னு அதை கண்டித்தார். ஆமாம், அதே சமயம் அங்கே வந்து போலீஸ் வந்து நேரடியாக மாணவிகள்கிட்ட ஒரு ஏசியே வந்து ஷூ காலால் வந்து எட்டி உதைக்கிறாரு. ரொம்ப கேவலமாக அவங்க மாணவிகள்கிட்ட நடந்துக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் அடித்து வந்து துவைக்கிறாங்க. டாஸ்மாகை வந்து அரசாங்கம் நடத்துகிறது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. இந்திய அரசியல் சட்டத்தின் சரத்து 47 வந்து மதுவிலக்கு அமுல்படுத்துவது அரசோட கடமைன்னு இருக்குது. காந்தி படத்துக்களை தான் நீதிபதியில் உட்காந்துருக்காங்க. அந்த காந்தி மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சட்டவிரோத மக்கள் விரோத ஒரு செயலை வந்து மாணவர்கள் வந்து தடுக்கிறான்றதை வரவேற்கிற கூடியதாக நீதிமன்றம் இல்லாமல் மாணவர்கள் ஏதோ வந்து ரொம்ப தவறான சமூக விரோத குற்றத்தில் ஈடுபட்ட மாதிரி சொல்லி காவல்துறை செய்கிற தவறை கண்டிக்காமல் இருக்குதுன்றது ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தலைமை நீதிபதி வந்து செயல்படுறாரு. அரசுக்கு ஆதரவாக இருப்பது அப்படின்ற கண்ணோட்டத்தில் அவர் வந்து அணுகிறாரு. அரசை யார் எதிர்த்தாலும் அது தவறு அப்படின்ற கண்ணோட்டத்தில் ஒரு அரசு அதிகாரி, போலீஸ் அதிகாரி இருக்கலாம். ஆனால் தலைமை நீதிபதியே ஒரு டிஜிபி மாதிரி இங்கே சிந்திக்கிறான்றதான் இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போது இந்த 2-3 சம்பவங்களை, அதாவது வழக்கறிஞர்கள் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, இப்போது இந்த சிஏஎஸ்எஃப்பை கொண்டு வருவதாக செய்திருக்கிற முடிவு, நேற்றைய நீதிமன்ற நிகழ்வுகள், இது எல்லாமே வந்து ஒரு அபாயகரமான திசையில் நீதிமன்றம் செல்வதை காட்டுது. அது பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ ஏற்கனவே தலைமை நீதிபதி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அவர் வந்து போலீஸ் சொன்னதாக வந்து சொல்கிறாரு. நாங்கள் அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மதுரை வழக்கறிஞர்களோ, சென்னை வழக்கறிஞர்களோ, தமிழகம் முழுவதும் இருக்க வழக்கறிஞர்கள் எங்கள் மீதான குற்றச்சாட்டை நாங்கள் விசாரணைக்கு தயாராக இருக்கிறோம். அதே சமயம் நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று தான் வைக்கிறோம். நீதிபதிகள் மீது இது மாதிரி ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. சேம்பரில் அவங்க மது அருந்துறாங்க, நீதிமன்ற பெண் ஊழியரில் தவறாக வந்து நடந்துக்கிறாங்க, பல்வேறு வழக்குகளில் வந்து பணம் வாங்குகிறாங்க, காசு வாங்குறதுக்காண்டி வாய்தா தள்ளி போடுறாங்க. அதே போல் வந்து பெண் நீதிபதிகளுக்கு வந்து டான்ஸ் ஆட சொல்லி வந்து சொல்கிறாங்க. கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ரொம்ப இழிவாக வந்து நடத்துகிறாங்க. தங்கள் உறவினர்களுக்கே உயர்நீதிமன்றத்தில் வந்து போஸ்டிங் போட்டுக்கிறாங்க. நீதிபதிகள் தேர்வே வந்து முறைகேடாக வந்து நடைபெறுது அப்படின்றதுக்கு ஆதாரங்களோடு பல்வேறு புகார்கள் இதுவரை இருக்குது. அந்த புகார்களுக்கு நீதிபதிகள் விசாரணைக்கு தயாரா அப்படின்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். வழக்கறிஞர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு நாங்கள் தயார். சட்டத்தின் முன் எல்லோரும் சமம்னு சொல்லி அரசியல் சட்டம் சொல்லுது. நீதிபதிகள் மீதான குற்றச்சாட்டு பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்குது நீதித்துறையால். நான் சொல்கிறேன், இப்போ இதே தலைமை நீதிபதி கவுல் அவர்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 4 மாவட்ட நீதிபதிகளை வந்து அவங்க ரிட்டையர்ட் விடாமல் இது பண்ணி அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை வந்து எடுத்தார். என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டால், அவங்க 4 பேர் வந்து பணம் வாங்கி ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க, வேறு குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது அப்படின்னு வந்து தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி பல்வேறு வழக்குகளில் வந்து பல்வேறு நேர்வுகளில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, முன்னாள் தலைமை நீதிபதி உட்பட பலரும் வந்து நீதித்துறையில் ஊழல் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து நீதித்துறை ஊழல் தொடர்பாக பேசியிருக்காரு. கருணாநிதி அதை ஆமோச்சு வந்து பேசியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. அப்போ நீதித்துறையில் ஊழல் இருக்குது என்பது 100% எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு அவர்கள் விசாரணைக்கு தயாரா அப்படின்ற கேள்வியை வந்து நாங்கள் வந்து கேள்விக்கு பதிலாகத்தான் சிஏஎஸ்எஃப் வர இருக்கிறது, நீங்கள் எதிர்கொள்ள தயாரா? அதான் இப்போ பிரச்சனையே. மத்திய தொழில் பாதுகாப்பு படை அப்படின்ற பிரச்சனையே எப்போ வருது? இப்போ நீதிமன்றம் இந்த நடக்கிற சம்பவங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க சரியாக வந்து நடக்கிற சம்பவங்கள்லாம் எதையோ ஒன்று நோக்கி போகுது, ரகசியமாக அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதை நாங்கள் வக்கீல்கள் நாங்கள் வந்து உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பிரச்சனை கண்டெம்ட்டுக்கு தொடங்கி வேறு லைனில் வந்து ஒரு
போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இவங்களே ஒரு வழக்கு எடுத்து இப்படியெல்லாம் போலீஸை குவிச்சு பத்திரிகையில் ஒரு செய்தியை உருவாக்கி அப்படியே நெருக்கடியில் கொண்டு வந்து கடைசியில் நீதித்துறை ஊழல் நீ கேள்வி கேட்டீங்கன்னா மத்திய போலீஸ் பாதுகாப்பு தான் இங்கே வரும். அவங்க நாளைக்கு என்ன வேணாலும் உன்னை செய்வாங்க. மத்திய போலீஸ் பாதுகாப்புன்றது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான். நெய்வேலியில் ஒரு சம்பவம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு, பத்திரிகைலாம் வந்துச்சு. தொழிலாளர்கள் அங்கே வந்து சும்மா ஒரு அப்பாவி தொழிலாளி வந்து போகிறவரை வந்து ஒரு மத்திய போலீஸ் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டுட்டார். ஏன்னா அவருக்கு வந்து என்ன விஷயன்றது வந்து தெரியல. கேட்ட தொழிலாளிகளையும் துப்பாக்கி காட்டு மிரட்டுறாரு. மதுரை உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஈழ பிரச்சனைக்காண்டி நாங்கள் வந்து ஏர்போர்ட் முற்றுகைக்கு நாங்கள் வந்து போகிறோம். ஈழ பிரச்சனை உச்சத்தில் இருக்கிற அந்த 2009 வந்து ஏர்போர்ட் முற்றுகைக்கு போகிறோம். நாங்கள் ஓடி போய் முற்றுகைக்கு போகிறோம். அப்போ வந்து அங்கே இருக்க வெளி மாநிலத்தை சேர்ந்த ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச சிஎஸ்எஃப் போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரில. அவன் துப்பாக்கி தூக்கிட்டு சுடுறதுக்கு ஓடி வரான். அப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் இடையில புகுந்து தடுக்கலைன்னா வக்கீலில் அன்றைக்கி சுட்டிருப்பான். அப்போ இந்த சிஎஸ்எஃப் படை அப்படின்றது அவங்களுக்கும் மொழி தெரியாது, இந்த தலைமை நீதிபதிக்கும் தமிழ் தெரியாது, மத்திய போலீஸுக்கும் தமிழ் தெரியாது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏன் அவங்க வரணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிற எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாத சூழ்நிலையில், அதற்கான முகாந்திரங்கள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இதை அவர்கள் கொண்டு வருவது என்பது ஒரு மிரட்டுவதற்காக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்படி இப்போ முல்லைப்பெரியாறு விஷயத்தில் அங்கே சிஎஸ்எஃப் நிறுத்துவது என்பது அந்த மாநில உரிமையை மீறுவது என்று நீதிமன்றமே கூறியிருக்குது. ஆமாம் இல்லையா? ஆமாம். இல்லை, முல்லைப்பெரியார் பிரச்சனையில் அது 2 மாநிலத்துக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. அதில் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ச்சியாக கேரள அரசு மீறுது அப்படின்ற சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நியாயமாக ஒரு மாநிலம் இல்லை 2 மாநிலத்துக்கு இடையிலான பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு வந்து அது பொறுப்பில் வச்சுக்கிறது அப்படின்றதான் சரியாக இருக்குன்னு ஒரு நியாயமான கோரிக்கை தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து எழுப்புகிறாங்க. அந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுக்குது. அவங்க மாநில உரிமையில் நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நீதிமன்றம் இன்றைக்கி வந்து இந்த போலீஸ் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆமாம், பிரியாணி சாப்பிட்றாங்க, வண்டியை வந்து வெளியில் பார்க் பண்ணுறாங்க, கிரிக்கெட் விளாட்றாங்க, இப்படின்னு ஒரு பொருட்படுத்த தகாத சில விஷயங்களை வச்சுக்கிட்டு, அதுவும் எதுவுமே எஃப்ஐஆர் போட வழக்கு இல்லை, விசாரணை இல்லை, நிரூபிக்கப்படலை, அதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி கொண்டு வர்றன்றது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. அது கிளியராக நாங்கள் வந்து சொல்கிறோம். நீதித்துறை ஊழலை நாங்கள் கேள்வி கேட்டதால் மக்களை, வழக்கறிஞர்களை, தமிழக அரசை அச்சுறுத்துவதற்காகத்தான் அதில் வந்து செய்யுது. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு தமிழ்நாட்டோட உரிமை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து அதில் ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வந்து அந்தந்த மாநில போலீஸு தான் வந்து நீதிமன்றத்தை வந்து அந்த உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்குது. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் மத்திய பாதுகாப்படை கொண்டு வரனா தமிழ்நாட்டு மக்களை நீ என்ன நினைக்கிற, தமிழ்நாட்டு அரசு என்ன நினைக்கிற? நாளைக்கு சிஎஸ்எஃப் போலீஸ் ஊழலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இராணுவத்தை கொண்டு வருவீங்களா? அடுத்து இந்திய இராணுவம் சரியில்லை, அமெரிக்காவிலேருந்து இராணுவத்தை கொண்டு வருவீங்களா? என்ன நடக்குதுங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வுகள் என்ற பிரச்சனையின் பின்புலத்தை நாம் இதுவரை விவாதித்ததிலிருந்து 2 விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, நீதித்துறை ஊழலுக்கு எதிராக நடந்து வரும் போராட்டம், அதில் குறிப்பாக வழக்கறிஞர்கள் நடத்தி வரும் போராட்டம், அதன் விளைவாக நீதிமன்ற வளாகம் இப்படி போலீஸ் கையில் ஒப்படைக்கப்படுவது, நீதிமன்ற அறையும் கூட போலீஸு கையில் ஒப்படைக்கப்படுவது, சட்டம், நீதி வழங்கு நெறிமுறைகள் ஆகிய வெளிப்படையாக மீறப்படுவது என்பதெல்லாம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. இதை வெகு மக்களுக்கு தெரியப்படுத்துவதும் தமிழகம் முழுதும் உள்ள வழக்கறிஞர்களுக்கு தெரியப்படுத்துவதும் நம்முடைய கடமை. அந்த வகையிலே இந்த உரையாடல் அந்த நோக்கத்தை நிறைவு செய்தது என்று கருதுகிறேன். நன்றி.